வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपारकां चरणारविन्दाभ्यां नमः। ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் மலர்கண் கூடான கூடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் பஞ்ச சப்ததிதம சர்க்கமானது 75. லங்கா தாகா, அதாவது வானர தலைவர்கள், வானரங்கள் அனைவரும் இலங்கை பட்டணத்தை தீ வைத்து கொளுத்தினார்களாம் என்கின்ற தலைப்பிலே 36வது ஸ்லோகத்திலிருந்து சர்க்கம் முழுவதும் உள்ள ஸ்லோகத்தை சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரவசத்ருகண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பரிபூர்ண கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய விதாசாக வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. श्री सीतालक्ष्मण शत्रुघ्न समेत श्री रामचंद्रमूर्ति चरणारविन्दाभ्यां नमः. श्रीमद् बालवाल्मीकि रामायणं யுத்தகாண்டத்தில் பஞ்சசப்ததிதம சர்க்கமானது 75. லங்கா தாகா, வானர தலைவர்கள் மற்றும் வானரப் படைகள் இலங்கை பட்டணத்தை தீ வைத்து கொளுத்தினார்களாம். 36வது ஸ்லோகம். உத்குஷ்டம் வானராணாம்ச ராட்சசானாம்ச நிஸ்வனः ஜா சப்தஸ்தாவுபௌ சப்தாவதி ராமஸ்ய சுசுருவே. அதாவது வானரங்களுடைய அந்த ஆனந்தமான ஒரு கோஷமும், அரக்கர்களுடைய அவலக்குரல்களும் ஆகிய இந்த இரண்டு குரல்களுக்கும் மேலாக ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய வில்லிலே நாணை ஏற்றி அந்த நான் ஒலி எழுப்பிய அந்த சப்தம்தான் ரொம்பவும் பிரமாதமாக கேட்டதான். வானரோத் குஷ்டகோஷஸ்ய ராட்சசானாம்ச நிஸ்வனா ஜாசப்தஸ்யாபி ராமஸ்ய த்ரயம் வியாப்தம் திசோதசா. இந்த வானரங்கள் இவர்களுடைய ஒரு உற்சாகமான பிரமாதமான கோஷம், அரக்கர்கள் அனைவரும் தங்களுடைய வீடெல்லாம் எரிஞ்சு போயிடுத்து, எல்லாம் உடைமைகள்லாம் போயிடுத்து அப்படின்ற அந்த ஒப்பாரி ஒலி, ஸ்ரீ ராமபிரான் தன்னுடைய வில்லிலே நாணத்தை ஏற்றி அந்த டங்காரம் செய்த ஒலி ஆகிய இந்த 3 சப்தங்களும் ஒலிகளும் 10 திசைகளுக்கும் பரவி சென்றதாம். அந்த சமயத்தில் தஸ்ய கார்முக உக்தைஷ்யா சரைஸ்தத்
புறகோபுரம் கைலாச சிங்க பிரதிமம் விகீர்ணம் அபதத்புவி. இந்த ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் தன்னுடைய வில்லில் எய்யப்பட்ட அந்த பானங்களால் அவர் பானம் எழுதினார். அந்த பானங்கள்னால என்னாச்சுன்னா, கைலாயமலைன்னு ஒரு மலை இருக்குது. அதில் பிரமாதமான சிகரத்தை போல பெருமையுடன் நின்று கொண்டிருந்த தோரண வாயில்கள், இலங்கை பட்டணத்துடைய தோரண வாயில் அவ்வளவு தூரம் கைலாயமலைக்கு ஒப்பானதான உயரம், அவ்வளோ பிரமாதமாக கட்டி வச்சிருந்தான் ராவணன். அதை இடித்து இந்த அம்பானது நொறுக்கி கீழே தரமட்டமாக்கி எடுத்தான். சிதறி விழுந்ததான் தரையில். ததோ ராம சரான் திருஷ்டுவா விமானேஷு கிரகேஷு சன்னாஹோ ராக்கசேந்திராணாம் துமல சமபத்யதா. அதே சமயம் அந்த இலங்கை மாநகர பட்டணத்தில் பெரிய பெரிய மாளிகைகள்லாம் இருந்தது. அந்த மாளிகையிலும் வீடுகளிலும் இருந்த ஸ்ரீ ராமபிரானுடைய பானங்களை வந்து பார்த்ததுமே எதிர்த்து போராடுவதற்காக முன்னேற்பாடுகளை எல்லாம் அரக்கர்கள் வந்து பரபரப்போடு ரொம்பவும் வேகமாக செய்தாலும் தேசாம் சன்னக்கிய மானானாம் சிம்ஹநாதம்ச குர்வதாம் சர்வரீ ராட்சசேந்திரானாம் ருத்ரீவ சமபத்தியதா. எல்லா அரக்க வீரர்களும் என்ன பண்ணாலும், எப்படியா இருந்தாலும் நமக்கு போருங்கிறது வரப்போகிறது, நம்மளை போக சொல்ல போகிறார் யுத்தத்துக்கு அப்படின்ட்டு போருக்கு ஆயத்தமாகி கவசங்களை எல்லாம் அணிந்து கொண்டு சிம்மநாதம் செய்த அரக்கப்படை தலைவர்களுக்கெல்லாம் அந்த இரவு எப்படி இருந்ததுன்னா, அம்பாலாகப்பட்டவள் எப்படி காலராத்திரியாக வந்தாலோ அதுபோல் இந்த அரக்கர்கள்லாம் இருந்தாலாம். அதேஷ்டா வானரேந்திராஸ்து சுக்ரீவேன மகாத்மனா ஆசன்னத்வார மாசாத்திய யுத்தியத்வம் பிளவகர்ஷபாக. உடனே வானரர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடிய சுக்ரீவன், வானர வீரர்களே, நகரத்தினுடைய நுழைவு வாயிலை வந்து நெருங்கி நீங்கள் வந்து போராட வேண்டும் அவர்களோட அரக்கர்களோடு. இதில் வந்து எவனாவது இதுக்கு மாறாக பொருளுக்கு அஞ்சி அவன் பின்வாங்கி போனான்னா, அரசனாகப்பட்டவன் உங்களுக்கு நான் வந்து ஆணையிட்டு இருக்கேன், அந்த ஆணைக்கு நீங்கள் வந்து கீழ்ப்படிந்து அவனை போய் துரத்தியாவது அவனை இழுத்துட்டு வந்து கொல்ல வேண்டும் அப்படின்னுட்டு சுக்ரீவன் வந்து எல்லா வானவர்களுக்கும் ஆணையிட்டாராம். யசவோ விததம் குறியாது தத்திர தத்திர யுபஸ்திதா ச ஹந்தவ்யோகி சம்ப்ளுத்ய ராஜசாசன தூஷகா. உடனே என்ன பண்ணாலும் வானர தலைவர்கள் வானரங்கள் எல்லாரும் கையில் வந்து தீப்பந்தத்தை வந்து பிடித்து கொண்டு நகரத்தினுடைய, அதாவது இலங்கை மாநகர பட்டணத்தினுடைய நுழைவு வாயிலில் நிற்பதை பார்த்துட்டுமே அவன் வந்து அரக்கன் தான் அவன் மாளிகையிலேருந்து பார்க்குறான், மகாபாவியான ராவணன். அந்த அரக்கன் ராவனுக்கு வந்து எல்லை இல்லாத கோபமானது வந்துதான். ஏஷு வானர முகேஷு தீர்த்தோல் கோஜ்வல பாணிஷு ஸ்தீதேஷு துவார மாசாத்திய ராவணம் மஞ்சுராவிசத்து. தஸ்ய ஜுரும்பித விக்ஷோபா வியாமிஸ்ராவை கிசோதசா ரூபவாணிவ ருத்ரஸ்ய மன்யோர்காத்ரேஷு வத்ருஷ்யதா. அப்போ அவனோட உடலில் வந்து அங்கங்கள்லேயும் புத்துணர்ச்சி உண்டாக்குவதற்காக அவன் வந்து அப்போ அந்த சமயத்தில் வந்து ஒரு கொட்டாய் விட்டானான் ராவணன்.
அந்த பேரொலியான 10 திசைகளில் பயந்து நடுங்கித்தான். அதாவது பிரளய காலத்தில் சம்ஹார தெய்வதையாக இருக்கக்கூடிய சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரன் ருத்ரமூர்த்தியினுடைய உடலெங்கும் வியாபித்து விளங்கக்கூடிய அந்த பெரும் கோபமானது உருவெடுத்து வந்தது போல இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் எல்லாரும் பார்க்கறதுக்கு அந்த மாதிரி ஒரு தோற்றமளித்து நின்று கொண்டிருந்தானாம். நிகும்பம்ச கும்பம்ச கும்பகர்ணாத் மஜா உபௌ பிரேஷயாமாச சங்கிருத்தோ ராட்சசை பகவி சஹா. அவன் ரொம்பவும் கோபம் கொண்ட இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் கும்பகர்ணனோட புதல்வர்களாக இருக்கக்கூடிய நிகும்பனையும் கும்பனையும் ஏராளமான அரக்கர்களோட உடனடியாக நீங்கள் போர் முனைக்கு போய்த்தான் ஆகணும் அப்படின்னுட்டு அனுப்பி வைத்தானாம். யூபாக்ஷ சோனிதாட்சஸ்ய பிரஜங்க கம்பனஸ்ததா நிர்யயோ கௌம்ப கர்ணிபியாம் சக ராவண சாசனாத்து. அப்போ இந்த கும்பகர்ணனோட 2 புதல்வர்கள் இருக்காளோன்னா நிகும்பன் கும்பன், இந்த அரக்கர்களோட யூபாக்ஷன் சோனிதாக்ஷன் பிரஜங்கன் கம்பனன் எல்லாரும் இந்த ராவணனுடைய உத்தரவுனால் புறப்பட்டு சென்றார்களாம். சசாச சைவ தான் சர்வான் ராட்சசான் சும மகாபலான் நாதயன் கர்ச தாத்ரைவ ஜயத்வம் சீக்கிரமே வசா. அப்போ அந்த சமயத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, சிம்மநாதம் எழுப்பிக்கொண்ட மகா பலசாலிகளாக அவர்கள் எல்லாரையும் பார்த்துட்டு, அரக்கர்களே இப்போதே இந்த க்ஷணமே இந்த இரவு வேளையிலேயே புறப்பட்டு சென்று விரைவில் வெற்றி முழக்கத்தோடு இன்றைக்கி எல்லாரும் திரும்பி வரணும் அப்படின்னுட்டு அரக்கனாகப்பட்ட ராவணன் எல்லாருக்கும் கட்டளை இட்டானாம். ததஸ்து சோதிதாஸ்தேனா ராட்சசா ஜ்வலிதாயுதா லங்காயா நெரியூர் வீரா பிரணதந்த புனப்புனக. உடனே இந்த அரக்கர்களால் யாரால இந்த மகாபாவியான அரக்கன் ராவணன் அவனால் முடுக்கி விடப்பட்ட இந்த அரக்க வீரர்கள் எல்லாரும் பிரமாதமாக ஒளி வீசக்கூடிய படைக்கலன்கள் போர்க்கருவிகள் அதை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக வீர முழக்கம் செய்து கொண்டு என்ன பண்ணாலாம், இலங்கையிலேருந்து வெளியே புறப்பட்டு போனாலாம். ராட்சசாம் பூஷணஸ்தாபி பாபி சுவாபிஷ்ய சர்வசா சக்ருஸ்தே சப்ரபம் வியோமா ஹரயஸ் சாக்னிபிஸ் சஹா. அப்போ இந்த அரக்கர்களோட அணிகலன்கள் பேர்வழி, அதனால் இந்த அரக்கர்களுடைய உடலினுடைய இயல்பான ஒளியினாலும் வானரங்கள் கையில் இருந்த அந்த தீப்பந்தங்களின் ஒளியினாலும் அந்த இலங்கை மாநகர பட்டணம் முழுக்கவுமே வானம் போல ஆகாயம் போல பிரமாதமாக பிரகாசமாக ஒளி கொடுத்துட்டு இருந்துதான். தத்ர தாராதி வசியாபா தாராணாம்ச ததைவசா தயோர பரணஸ்தாசா பலயோர் தியாம வாசையனு. ஆகாயத்தில் சந்திர பகவானோட ஒளியானது இருக்கும், எவ்வளவு பிரமாதமாக இருக்கும். அந்த சந்திரபகவான பக்கத்தை பார்த்தோம்னாக்கா தாரைகள்னா நட்சத்திரங்கள், நட்சத்திரங்களுடைய ஒளி. அதை தவிர அரக்கர்கள் சேனை வானவர்கள் சேனை தலைவர்கள் அணிந்திருந்த அணிகலன்களுடைய ஒளி. இதனால் மேலே இருக்கக்கூடிய ஆகாயமே வானமே பிரமாதமாக ஒளிமயமாக விளங்கி இருந்ததாம். சந்திராபா பூஷணா பாச கிரகாணாம்
ஜ்வலதாம் சபா ஹரிராட்சச சைன்யானி பிராஜயாமாச யாமாச சர்வதா. அதாவது ஆகாயத்தில் மேல வானத்தில் சந்திர பகவான் நிலவினுடைய ஒளி, இந்த 2 பேரும் அணிகலன்கள் போட்டுருக்கணும் அதனுடைய ஒளி, அதை தவிர இலங்கை மாநகரத்தில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய வீடுகளுடைய ஒளி எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லா புறங்களிலும் வானர அரக்கப்படையினை வந்து இவா தான் வானரப்படை, இவா தான் அரக்கப்படைன்ட்டு தனித்தனியாக பிரித்து காண்பித்ததாம். தத்ர சோர்துவம் பிரதீப்தானாம் கிரகாணாம் சாகரப்புனः பாவி சம்சக்த பாதால சலோர்மி சுஷுபே அதிகம். அந்த சமயத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, கடலெல்லாம் அங்கே இருக்குது, கடலுக்கு 2 பக்கம்தான் இருக்குது இல்லையா? அதனால 4 பக்கமும் சமுத்திரம், நடுவில் இருக்கிறது இலங்கை தீவு. அது அப்போ இந்த கடலில் வந்து அலைகள்லாம் மோதி விட்டோம் இல்லையா? கரையை வந்து விட்டோம், இது வந்து செய்யும். அதற்கு மேலே தரையில் வந்து பற்றி எறியக்கூடிய வீடுகளினுடைய தீப்பிழம்பினுடைய ஒளியினால் இந்த கடலை பார்த்தோம்னா, கடலுக்கு தான் பாதாளம் இருக்குது. அந்த பாதாளம் வரைக்கும், அதாவது ஒரு சமுத்திரத்தினுடைய அடித்தளம் வரையில் ஒளி பெற்றதா காணப்பட்டதாம். அந்த நேரத்தில் பதாகாத் வஜ சம்சக்தா முக்தாமாசி பரஸ்வதம் பீமாஸ் வரத மாதங்கம் நானாபத்தி சமாகுலம் தீர்த்த சூல கதா கட்க பிரசாதோம் அரகார்முகம் தத்ராட்ச சபலம் கோரம் பீமவிக்ரம பௌருஷம் தத்ருசே ஜ்வலிதப்ராசம் கிங்கினி சதனாதிதம் ஹேமஜாலா சிதபுஜம் வியாவேஷ்டித பிரஸ்வதம் வியாகூர்ணிதம் அகாசஸ்திரம் பாண சம்சக்த கார்முகம் கந்தமாலய மது சேக சம்மோதித மகாநிலம் கோரம் சூர ஜனாகீர்ணா மகாம்புத ரணிஸ்வனம். அப்போ அன்றைய போர்க்களத்தில் இந்த அரக்கர்களோட சேனை, அவருடைய கொடிகள், தோரணங்கள் கண்ணால் பார்க்கத்தையே அவ்வளவு பிரமாதமாக இருந்ததாம். படை வீரர்களோட கைகளில் கருக்கு வாள், கோடாரி இதெல்லாம் இருந்ததாம். பயங்கரமான வீரமுடைய குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை, காலாட்படை இவையெல்லாம் அனைத்தும் இருந்ததாம் அரக்கர் படையில். எல்லாரும் ஒளி வீசக்கூடிய சூலம், கதை, போர்வாள், ஈட்டி, வல்லையம், வில் ஆகிய ஆயுதங்களை எல்லாம் கொண்ட அரக்கர்கள் சேனை தங்களுடைய பயங்கரமான பராக்கிரமத்தையும் ஆண்மையையும் வெளிப்படுத்துவதாக அந்த இடத்துல இருந்ததாம். அந்த அரக்கர்கள்ட்ட பிரமாதமாக ஒளி வீசக்கூடிய ஈட்டிகள்லாம் ஏகப்பட்டதாக காணப்பட்டதாம். நூற்றுக்கணக்கான சலங்கைகள் பிரமாதமாக ஒலித்ததாம். போர் வீரர்களோட புஜங்களில் பொற்சரங்கள், அதாவது பொன்னாலான தோல் வளையங்களை எல்லாம் போட்டிருந்தாலாம். வீரர்கள்லாம் கோடாரி,
பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாத்தையும் கையில் வச்சுட்டு அதை யுத்த காலத்துக்கு வரும்போது இப்படியே சுழற்றி கொண்டு எடுத்துன்னு வந்தாலாம். வில் அம்பு தொடுக்கப்பட்டிருந்ததாம். சந்தனம், மலர் மாலைகள், மதுபானங்கள் அதெல்லாம் ஏகப்பட்டதாக கணக்கே இல்லாத அளவுக்கு இருந்ததுனால சுற்றுப்புற காற்றில் சிறப்பாக மணங்க வாழக்கூடிய தனித்தன்மையானது அந்த சமயத்தில் இருந்ததாம். இந்த அரக்கர்பனையில் மேக கர்ஜனைக்கு, அதாவது 2 மேகம் மோதிக்கும் போது இடி வரும், அதுக்கு இணையாக பயங்கரமான பேரொலி எழுப்பிய சூரமான வீரர்கள்லாம் ஏகப்பட்ட பேர் இருந்தாலாம் அரக்கர்களில். தத்ருஷ்டுவா பலமாயாந்தம் ராட்சசானாம் சுதாருணாம் சன்சசால பிளமங்கானாம் பலமுஷ்யைர் நனாதசா. யாராயுமே எதிர்க்க முடியாத அந்த அரக்கப்படையானது தங்களை நோக்கி தான் வந்துட்டுருக்கா அப்படின்னு அந்த வானர சேனைகள்லாம் பார்த்த உடனேயே அந்த அரக்கர்கள் நமக்கு முன்னால் வரத்துக்கு முன்னால் நாம் அங்கே போயிடுவோம் அப்படின்னுட்டு வானரங்கள்லாம் முன்னோக்கி சென்றாலாம். அப்போ வானரங்கள் உரத்த குரலில் சிம்மநாதம் பண்ணினாலாம். ஜவேனா புளுத்தியச புனஸ் தத்பலம் ராட்சசாம் அகது அப்யயாத் பிரத்யரி பலம் பதங்கா இவ பாவகமகா. இந்த அரக்கர்களின் படையானது எப்படி இருந்தது தெரியுமா பார்க்கறதுக்கு? இரவு நேரத்தில் விட்டீர் பூச்சிகள்ல ஒரு பூச்சி இருக்குது, அதை நம்ம கண்ணில் போட்டுன்னா கண்ணே எரியும். அந்த விட்டு பூச்சிகள் அக்னியை நோக்கி தான் போகும், பாய்ந்து சென்று அதிலே விழுந்து மாண்டு போயிடும். அதுபோல் எதிரிகளாக இருக்கக்கூடிய வானரங்களினுடைய படையை நோக்கி இந்த அரக்கர் படையானது வெகு வேகமாக சென்று வானரங்களை எல்லாம் எதிர்த்தாலாம். எதிர்த்த உடனே என்ன நடந்ததாங்க அப்படின்னா, எப்படி வெற்றி பூச்சிகள் அக்னியில் போய் விழுந்து புசிக்கு போகுமோ அந்த மாதிரி அரக்கரெல்லாம் வானரங்கள்கிட்ட புசிங்கி போனாலாம், மாண்டு போனாலாம். தேசாம் புஜ பராமர்ச வியாமிருஷ்ட பரிகாசனி ராட்சசானாம் பலம் சிரேஷ்டம் பூயஸ்தரம் அசோபதா. அரக்கப்படை வீரர்கள்லாம் என்ன பண்ணாலாம், ஏகப்பட்ட முறைகள், உலக்கை, வஜ்ரம் முதலிய போர்க்கருவிகளையெல்லாம் இடவிடாமல் தங்களுடைய கைகளிலேயே சுழற்றி கொண்டிருந்ததுனால அந்த பளபளப்பினால் இந்த இலங்கை மாநகரப்பட்டணமே அதிகமாக ஒளி பிரமாதமாக இருந்ததாம். த்ரோன்மத்த இவோத்வேது ஹரயோத யுயுத்சவா தருசைலை அபிக்னந்தோ முஷ்டிவிஷ்ய நிசாசரானே. அந்த சமயத்தில் போர்க்காலத்தில் போர் புரிவதற்கு ரொம்பவும் துணி போட இருந்த வானர வீரர்கள், வானரங்கள்லாம் என்ன பண்ணாலாம், ரணகலத்தில் அந்த போர்க்களத்தில் மரங்கள், மலைகளால் மற்றும் தங்களுடைய கை முஷ்டிகளாலும் கால் முஷ்டிகளாலும் அரக்கர்களை எல்லாரையும் தாக்கினாலாம். அப்போ வானரங்கள் என்ன பண்ணாலாம், ரொம்பவும் வெறி பிடித்தவர்கள் போல அரக்கர்கள் மீது விழுந்து விழுந்து எழுந்தாலாம், பிராண்டி எடுத்தாலாம் வானரங்கள் அரக்கர்களை. ததை வாபததாம் தேஷாம் கவீனாம் அசபிஸ்திதை சிராம்சி சகசால் ஜகுரு ராட்சசா பீமதர்சனாக தசநைர் கிருத கிருநாஷ்ய
முஷ்டி நிஷ்கீர்ண அஸ்தகாக சிலா பிரகார பக்னாங்கா விஷேருஸ்தத்ர ராட்சசாக. அந்த சமயத்தில் இந்த பயங்கரமான தோற்றமுடைய அரக்கர்கள்லாம் என்ன பண்ணாலாம், தங்களை வந்து தாக்கிய வானரங்களுடைய தலையை வந்து தங்கள் கையில் இருக்கக்கூடிய கருக்கு பிரமாதமாக கண்ணங்கரையில் இருக்கக்கூடிய வாழ்நாள சீவி தள்ளினாலாம். வானரங்கள் என்ன பண்ணாலாம், தங்களுடைய பற்களாலேயே எல்லாரையும் அரக்கர்களையெல்லாம் கடித்தாலாம். அந்த கடிதத்தினால அரக்கர்கள் வந்து தங்களுடைய காதுகளை எல்லாம் இழந்து போய் வானரங்கள் முட்டியால் அடித்ததனால் அவர் அரக்கர்களுடைய மண்டையானது உடைந்து போய் பாறைகளால் தாக்கப்பட்டு ஒவ்வொரு அரக்கர்களுடைய அங்கங்களும் முறிந்து போய் அரக்கர்கள் போர்க்களத்தில் அந்த மாதிரி பார்க்கறதுக்கு காணப்பட்டாலாம். தரை வியாபியபரே தேசாம் கபீனாம விலக்ஷிதாக பிரவீணான விதோ ஜக்னு ராட்சசானாம் தரஸ்வினாம். அதாவது தலையை வெட்டி தள்ளி எரியப்பட்டவர்களை தவிர மிச்சம் மீதி இருந்தவர்களில் புகழ்பெற்ற வானர தலைவர்கள்லாம் பலசாலிகளான அரக்க வீரர்களை வந்து 4 புறமும் அவளை சுற்றி வளைத்து கொண்டு அரக்கர்களையெல்லாம் கொன்று குவித்தார்களாம் வானரங்கள். ததை வாப்பிய பரே தேஷாம் கபீனாம் அசபிஸ்திதை ஹரியவீரான் நிஜ நுஷ்ய கோரரூபா நிசாசராக. பார்க்கறதுக்கே ரொம்பவும் பயங்கரமான தோற்றத்தை இருக்கக்கூடிய அரக்கர்கள் கூர்மையான வாள்களால் வானரப்படையினுடைய சிறந்த தலைவர்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தினாலாம். கிரந்த மன்யம் சகானான்ய பாதயந்த மபாதயது கர்கமானம் ஜகர் ஏ அந்யோ தசந்தம் அபரோ தசத்து. அப்போ அந்த யுத்தத்தில் அன்றைய தினத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு வீரன் வந்து ஒரு வீரனோட போரிட்டு சண்டை போட்டு கொண்டிருக்கும் பொழுது மற்றொரு வீரன் வந்து அவனை அடித்து துன்புறுத்தினானாம். அதே போல் ஒருவன் கீழே விழுந்து தள்ளி சாய்த்து கொண்டிருந்த போது இன்னொரு வீரன் வந்து இவனை வந்து சாட்சி கீழே தள்ளினானாம். இந்த மாதிரி தன்னை வந்து எழுந்து பேசியவர்கள் யார் இருக்காளோ இவன் பேசுவதற்கு பதில் இன்னொருவன் எழுந்து பேசினானாம். எதிரியெல்லாம் கடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவனை எதிர்ப்படையில் இருக்கக்கூடிய இன்னொருவன் வந்து வீரன் வந்து எல்லாரையும் கடித்து துன்புறுத்தினானாம். தேஹி தென்யோ ததாத்யன்யோ ததாமீத்ய பரப்புனஹ கிம் கிளேசயசி திஷ்டேதி தத்ரான்யோன்யம் பவாஷிரே. உடனே அன்றைய போர்க்களத்தில் என்னோட நீ போர் புரி, அவங்ககிட்டே ஏன் போகிற, என்னோட வந்து சண்டை போடு அப்படின்னு ஒருவன் சொன்னானாம். அதுக்கு எதிராளியாக இருக்கக்கூடிய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவன் வந்து அவனோட போய் போரிட்டானாம். நானும் உன்னோட போர் செய்யணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் ஓடி வந்தானாம். ஒரு வீரனை பார்த்து, நீ என்ன ரொம்பவும் சண்டை நிறைய போட்டியா, எதுக்காக உடம்பு வந்து இந்த மாதிரி அலட்டி கொள்கிற, என் கூட நீ வந்து சண்டை செஞ்சன்னா நிச்சயமாக நீ வந்து உயிரோடையே இருக்க மாட்ட, உன்னோட உயிரானது துறந்து போயிடும்
அதனால் நீ சும்மா இரு அப்படின்னு எதிர்பக்கத்துலேருந்து சொன்னானாம். அதே மாதிரி இவன் என்ன சொன்னானா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பக்கத்துலேருந்தும் குரல் வந்துதான். இந்த மாதிரி பலவிதமான உரையாடல்கள்லாம் அன்றைய தினம் போர்க்களத்தில் நடந்ததாம். விப்ர லம்பி தவஸ் திரம்சா விமுக்த கவசாயுதம் சமுத்தியம் அகாப்ராசம் யஷ்டி சூலாசி சங்குலம் பிராவர்த்தத மகாரௌத்ரம் யுத்தம் வானராட்சசாம். சில வீரர்கள் என்ன பண்ணாலாம், சண்டை போட்டுட்டே இருக்கும் பொழுது அரக்கர் பக்கமும் சரி வானர்கள் பக்கமும் சரி அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள்லாம் அவிழ்ந்து விழுந்தலாம். அவள் அணிந்திருந்த கவசங்கள் போர்க்கருவிகள் எல்லாம் வானரங்களால் அரக்கர்கள்டேருந்து பிடுங்கி எரியப்பட்டதாம். ஈட்டிகள்லாம் உயர தூக்கப்பட்டு அரக்கர்கள் பிடித்து கொண்டிருந்தார்களாம். தடி சூலம் போர்வாள் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆயுதங்களால் ஒன்றோடு ஒன்று மோதி எதிரிகளை எல்லாம் மாய்த்தார்களாம். இந்த மாதிரி அரக்கர்களுக்கும் வானரர்களுக்கும் இடையே படைகளுக்கிடையே அன்றைய தினத்தில் மிகவும் கடுமையான போரானது நடந்ததாம். வானராந்தச சத்தேதி ராட்சசா ஜகுனராகவே ராட்சசாந்தச சத்தேதி வானராஜ் சாபிய பாதையன்னு. போரில் அரக்கர்கள்லாம் என்ன பண்ணாலாம், வானரங்களை 7 பேர் 7னா 49 பேர் ஒரே சமயத்தில் 11 பேர் அந்த மாதிரியெல்லாம் கொன்று போட்டாலாம். அந்த மாதிரியே வானரங்கள் என்ன பண்ணாலாம், அரக்கர்களை 7 பேராகவும் 10 பேராகவும் ஒரே சமயத்தில் அரக்கர்களை எல்லாம் கொன்றார்களாம். வித்ரஸ்த கேசவசனம் வித்வஸ்த கவசத்வஜம் பலம் ராட்சச மாலாம்பிய வானரா பரியவாரையன்னு வவருத்தேத் மூலம் யுத்தம் ராட்சசாம் வானரி சகா. அதாவது அன்றைய போர்க்களத்தில் இரு பக்கமும், அதாவது அரக்கர்களாகட்டும் வானர்களாகட்டும், தங்களுடைய சிரசில் தலையில் கவசம் அணிந்தால் அதெல்லாம் கீழே விழுந்ததாம். இடுப்பில் கட்டியிருந்த வஸ்திரம் அதுவும் அவிழ்ந்து தொங்கி கொண்டிருந்ததாம். அரக்கற்படையில் கவசங்களும் கொடிகளும் நாசம் செய்யப்பட்டதாம். அந்த சமயத்தில் அரக்கற்படையே நாசம் பண்ணாலாம் வானரங்கள். அப்போ வானரங்கள்லாம் என்ன பண்ணாலாம், நாலாபுறமும் அரக்கர்களை தடுத்து நிறுத்தி சூழ்ந்து கொண்டாலாம். அரக்கர்களுக்கும் வானரர்களுக்கும் இடையே ரொம்பவும் பரபரப்பான மாபெரும் யுத்தமானது நடந்ததாம். தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்ததாம். அந்த சமயத்தில் இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆரிய யுத்தாண்டே பஞ்சசப்ததிம சர்கா ஸ்ரீமத் பலவால்மீகி ராமாயணம் யுத்தாண்டத்தில் 75வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து.